வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 8ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் காந்தவியல் அந்த பாடத்தில் உள்ள கொஷின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்பற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் என்ன? இரும்பு மற்றும் எஃகு. ஆன்சர் இ. கீழ்காணும் ஒன்றை நிலந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். நியோடியம். இ. ஒரு காந்த சட்டையின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் ஒன்றுக்கொன்று கவரும். ஆன்சர் ஆம். கற்பனையான புவி காந்தப்புல எந்த வடிவத்தின் போன்றது? சட்டகாந்தம். எம்ஆர்யூ என்பதின் விரிவாக்கம். ஆ. காந்த ஊசி பயன்படுத்தும் மேற்கண்ட அனைத்தும். சாரி, இது கிடையாது, இதான் மேற்கண்ட அனைத்தும். கோடிட்டு எடுத்து நிரப்புக. ஃபஸ்ட்டு, காந்தத்தின் வலிமை எதன் முனைகளின் அதிகம்? ஒரு காந்தத்தின் முனைகளை கொண்டது. இரு. மின்சார உற்பத்தியின் பயன்படுத்தப்படும் காந்தங்களின் டெமோ. கனமான இரும்புகள் பொருள்களை படுவது மின்காந்தங்கள். தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தத்தின் எப்பொழுதும் டேஷ் வட தென் முனைகளை நோக்கி இருக்கும். புவியின். இப்போ பொறுத்துக பார்க்க போகிறோம். பொறுத்துகளில் ஃபஸ்ட்டு இயற்கை காந்தம், காந்த ஊசி பெட்டி அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. இதற்கான ஆன்சர் இங்கே குறிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. மேலும் கீழ்கண்டவற்றுள் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை செய்க. அது என்னென்னா இ. கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. இதற்கு அப்புறம் சுருக்கமான விடையெளி, விரிவாக விடையெளி நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம நோட்டில் எழுதியிருப்போம், பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஆன்சரை ஒரு வாட்டி காட்டுறேன், நல்லாவே புக் பேக்கில் குறிச்சிக்கோங்க. இது உங்களுக்கு NMMSடேரில் கூட வர வாய்ப்பு இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுத்துகளிலிருந்து பார்க்கலாம். அதில் பார்த்தது தான் இதில் நான் கிளியராக எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதை கீழ்கண்டவற்றுள் ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். நம்ம புக்கில் ஒன்று கூற்று பார்த்தோம் இல்லையா, அது எப்படி எழுதணும்னு பாருங்கள். இந்த வடிவத்தில் தான் நம்ம எழுதணும். கேள்வி பிளாக் பெனாலையும் ஆன்சரை ப்ளூ பெனாலையும் எழுதணும். ஓகேவா? அடுத்து நம்ம சுருக்கமான விடையெளி பார்க்க போகிறோம். இது கேள்வி, இதற்கான ஆன்சர் இது. இது கேள்வி, இதுக்கான ஆன்சர் இது. வாங்க அடுத்தபடி செயற்கை காந்தங்கள் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இதுதான் 5வது கேள்வி, அதாவது சுருக்கமான விடையெளி. அடுத்து நம்ம விரிவான விடையெளி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம விரிவான விடையெளி. விரிவான விடையெளி 1 பாயிண்ட்லேருந்து இது முடியும் இருக்குது. இதை நீங்கள் கட் பண்ணி போட்டு எழுதணும்ல, இது உங்களுக்கான ஈஸியான புக் பேக்லாம் கிடைக்காது. நோட்டில் எழுதி உனக்காக கட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த படம் கண்டிப்பாக போடணும். இது விரிவான 2. விரிவான விடையில் 2 முடிவு பார்த்துட்டோம். இன்னும்
3, 4 மற்றும் 5 இதெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டோம். இது விரிவான வீடியோவில் தான் நம்ம இன்னும் ஒரே ஒரு கேள்வி 2 மணி பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ 3 ஒன்று தான் பார்க்கணும். ஆனால் இதில் 3 நான் எழுதலை. உங்களுக்காக நான் இன்னொரு வீடியோ போடுவேன். அதில் விரிவான வீடியோ 3லேருந்து பார்க்கலாம். மறக்காத சங்கீதா மற்றும் பிரியா சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் அடியில் இருக்கிற பெல்லைன்ட்டு கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் சப்ஸ்கிரைப் மறக்காத பண்ணிடணும். லைக் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். பிரியா அண்டு சங்கீதா.